24/2/86 8:10 AM திருப்பூர் 8:10 AM திருப்பூர். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டீச்சர் ஜாப் அக்டோபர் மந்த்ல எக்ஸாம் சக்சஸ் கிடைக்குமா? 2/10 அமைப்போட குரு தொடர்புல இருக்கணும். சிம்மாதிபதி பலமா இருக்கணும். ஒரு 35 வருஷத்துக்கு அரசு சார்ந்த தொழில இருக்கிற மாதிரி நீடித்த அமைப்புகள்ல யோக தசை இருக்கணும். பார்க்கலாம். உச்சார சனி பகவான் இருக்கக்கூடாதுங்க. இதுவும் ஒரு விஷயம். என்ன நடக்குது? சிம்ம ராசி மக நட்சத்திரம் 1வது பாயிண்ட் எடுத்துட்டேன்னா, ஏன் வேலை பற்றியான விஷயம். அதே நேரத்தில் குரு 2/10 அமைப்போடு இருந்தால் வேலை கிடைக்கும். குரு 2/10 அமைப்போடு இருக்காரு. புதனும் வலிமையாக இருக்கிறாரு. பௌர்ணமி யோகத்தில் தான் பிறந்திருக்கீங்க. ஓகே, வயது இந்த இடத்துல மிகப்பெரிய அமைப்புங்க. சரி, இப்போ மறுபடியும் உங்களோட ஜாதக அமைப்பு பாருங்க. லக்னம் வந்து 9 டிகிரி, கன்னி லக்னம், சிம்ம ராசி, மாசி மகம் அன்னைக்கு நல்ல அமைப்புகள்ல பிறந்திருக்கீங்க. என்ன சந்திரனை சனி வந்து இவர் செவ்வாயோட சேர்ந்த சனியோடைய பார்வை இந்த சந்திரனுக்கு இருக்கு. அது ஒரு மைனஸுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு அடுத்ததாக இப்ப கரண்ட்லி நடந்துகிட்டு இருக்கிற தசை செவ்வாய் தசை. செவ்வாய் யாரு? உங்களுக்கு கடுமையான கெடுபலனை கொடுக்குறவர். இந்த இடத்துல செவ்வாய் வந்துட்டாரு அப்படின்னாலே செவ்வாய் தசையில சனி புத்தி அப்படியே 6, 8ஆம் அதிபதியா நடக்குமா அஷ்டம சனியில? அப்ப என்ன, இந்த 2026 மே மாசம் வரைக்கும் நான் நல்ல பதில் சொல்ல மாட்டேமா? அதுக்குன்னு செவ்வாய் தசை யோக தசை பண்ணிடுமா? அதையும் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல செவ்வாய் முதல்ல வரக்கூடிய செவ்வாய் தசையும் கன்னி லக்னத்துக்கு வரக்கூடாத செவ்வாயா, அதற்கடுத்து செவ்வாயின் வீட்டுல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு, ராகுக்கு எந்த விதமான சுபத்துவ நிலையும் இல்லையே, கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பு. ஆனால் ஜாதகம் பலமாக இருக்குது. என்ன பண்ணுறது? பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க. ராசி வலுத்திருக்கு. லக்னம் இயல்பாக இருக்குது. ஓகேங்களா? லக்னத்துக்கு சுக்கிரன் 20 டிகிரி போயிட்டாருனாலும் 20 டிகிரினா இங்கே லேசான பார்வை அமைப்பு இருக்குமா? இல்லை. லக்னம் இயல்பாகவும் இந்த அமைப்பில் இருக்குது. வேலை கிடைக்குமானா இந்த செவ்வாய் தசை அதற்கு தடமா? செவ்வாய் தசை கடுமையான பாபத்துவ அமைப்பு. இந்த செவ்வாய் இல்லை சும்மா போட்டு கேட்குறீங்களா என்னன்னு தெரியலையே. குரு 2/10 அமைப்போட எல்லாம் சரிதான். தசாபுத்தி அமைப்புகள்ல செவ்வாய் தசை அப்படியே அட்டம வேலையை செய்யுமே. இந்த இடத்துல பாக்கியங்களுக்கெல்லாம் தடை பண்ணிக்கிட்டு இருப்பாரு இந்த செவ்வாய். சகல கிரகங்களையும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிரகத்தை செவ்வாய் பார்த்து கெடுத்தாருன்றது தான் விஷயம். பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்புகள்ல கஷ்டம் வெளியே தெரியாம இருக்கும். ஆனா இந்த செவ்வாய் தசை, செவ்வாயின் வீட்டுல அடுத்து வரக்கூடிய ராகு தசை அப்படி கொஞ்சம் நல்லா இல்லையம்மா. குரு தசையாவது அட்லீஸ்ட் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். 6லனா கூட ஒரு சம வீட்டில் தான் இருக்கிறாரு. பெருசா மாதிரி இல்லையே. ஆனா என்ன, எல்லா கிரகங்களுக்கும் சந்திர அதியோகம் இருக்கிறது ஒரு பாதுகாப்புமா? கண்டிப்பா நல்ல பதில் சொல்ல மாட்டோமா? சரிங்களா?